ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்து வந்திருக்கேன்னா, வேட்டைங்கிற மலையாள சஸ்பென்ஸ் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்டான பிளேஸ் வந்து காட்டுறாங்க. இந்த 3 இடத்துல 3 விதமான சம்பவம் நடந்திருக்கு. அதில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் போகிற ஒரு ஆளை வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இன்னொரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, மாடியிலேருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பெண். ஓகேங்களா. 3வது ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அவங்க வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது எதையோ பார்த்து ஷாக் ஆகி காரை நிப்பாட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டி இதை வந்து கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் போலீஸ்காரங்களும் பிரஸ்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பரபரப்பாக வந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து காட்டியிருக்காங்க. அங்கே ஏதோ சம்பவம் வந்து நடந்திருக்கும் போல அந்த சீனை காட்டி கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் பாலா இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. தென் இவங்க வீட்டை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு ஹஸ்பண்டு, தென் வந்து ஒரு அழகான ஒரு சின்ன குட்டி பாப்பா, தென் வந்து இவங்க அப்பாவும் வந்து இருப்பார். அவர் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவருக்கு வந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவரை வந்து இவங்க வந்து நல்ல கேரிங்காக வந்து பார்த்துப்பாங்க. இவங்களோட பொண்ணு சின்ன பொண்ணு தாத்தா கிட்ட ஏதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணாலும் அந்த மாதிரி அவர் வந்து சொல்லக்கூடாது, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல, அந்த மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சின்ன பாப்பா வந்து திட்டி இது பண்ணியிருப்பாங்க. தென் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி போகிற மாதிரி சீன்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபேமஸான ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது எதையோ பத்தி ஷாக் ஆகி காரை நிப்பாட்டுற மாரி. அவங்கள வந்து கடத்தியிருப்பாங்கங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. வந்து அங்க இருக்க டயர் மார்க்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஃபேமஸான ஆக்டர்ஸ்னால ரொம்ப ஒர்க் லோட் வந்து இருக்கும். இவங்க ப்ரெஷர் வந்து போட்டிருப்பாங்க. இவங்க மேல இருக்க அதிகாரிகள். ஸோ, அதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து சீக்கிரம் முடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அத வந்து காட்டுவாங்க. அந்த கார்ல வந்து ஒரு ஃபோன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அத வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ்கார் வந்து எடுத்து வந்து இவங்ககிட்ட வந்து குடுப்பாங்க. மேடம் இந்த மாரி ஒரு கார நம்ம இது பண்ணும்போது அங்க ஒரு லீடு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன வந்து குடுக்குறாரு. அந்த அது இல்லாம இந்த ஃபோன்ல வச்சிருந்த ஒரு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, எல்வின்னு ஒருத்தரோட நேம்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அது ஆயிருக்கு. அவரோட ஃபோட்டோவையும் வந்து காட்டுறாங்க. அது இல்லாம அந்த ஃபோன்லேருந்து ஒரே ஒரு ஆளுக்கு 5 தடவ வந்து அவன் வந்து அடிச்சிருக்கான். அந்த 5 தடவ அடிச்சது வேற யாரும் இல்ல, சசிங்கிற போலீஸ்காரர்ன்னு சொல்லிட்டு அவருங்க சொல்றாங்க. இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த சசிங்கிற போலீஸ்காரர் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குளோஸ் ஃப்ரெண்டு. உடனே என்ன பண்றாங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா கேரம் போர்ட்லாம் ப்ளே பண்ணிட்டு இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு "டேய் அவன் வந்து உனக்கு 5 தடவ கால் அடிச்சிருக்கான். அவனுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அந்த மாரி இவங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க. "நான் வந்து இந்த அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருந்தேன். அப்ப யாரோ ஒருத்தன் 5 தடவ அடிச்சான் ஒரே நம்பர்லேருந்து. நான் வந்து கட் பண்ணி விட்டேன். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, சசி அவர் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு அழகான ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து குழந்தை வந்து இருந்திருக்காது ரொம்ப வருஷமா. ஸோ அதனால வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம். அந்த மாரி ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அதான் அந்த ஃப்ரேம்ல வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து இந்த கடத்தப்பட்ட பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு, அங்க போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஏதாவது சம் லீட் வந்து கிடைக்கும். அந்த மாரி இதுல வந்து எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, அங்க இருக்க சிசிடிவில வந்து இந்த எல்வினோட போட்டோ வந்து இருக்குது. ஓகேங்களா. இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஓகேங்களா. என்னன்னா, இந்த கடத்தப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்க கூட இருக்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டுகெதர் பார்ட்டி மாரி ஒண்ணு நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இவரு வந்திருப்பாரு. இவன் எதுக்கு வந்திருக்கான்? அப்ப கன்ஃபார்ம் இவன் தான் அவன வந்து கடத்தியிருப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு கெஸ் ஆகுது. அதாவது இந்த ஃபோன் நம்பர வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவனோட ஃபோட்டோலாம் கிடைக்குது. ஸோ இந்த கடத்தப்பட்ட பொண்ணு இருக்க பார்ட்டில வந்து பார்ட்டி வீடியோல இவனும் இருக்கிறான். ஸோ இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவனை பிடிக்கிறதுக்கு வந்து ஆள் வந்து அனுப்புறாங்க. ஒரு கடத்த தப்பிச்சு ஓடும்போது அவனை வந்து சுத்தி வளைச்சு கன் பாயிண்ட்லாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இந்த கடத்தப்பட்ட போய் எதுக்கு இவங்கள வந்து கடத்தின? எங்க வச்சிருக்க? கொலை பண்ணிட்டியா? அந்த ஆங்கில வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து அவங்க கூட இருக்க போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணா, சம்மந்தமே இல்லாத ஒரு கதைய வந்து சொல்றான். அதாவது நீங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி மேடம் இருக்கும்? அந்த மாரி சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கதைய வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது என்ன பண்ணா, எனக்கு ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணு வந்து உண்டு. அந்த சின்ன பொண்ணு வந்து சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதனால என் ஒய்ஃப் வந்து போதைக்கு ரொம்ப வந்து அடிமைப்படுத்திட்டா. அந்த மாரி சுத்தி அடிமையாயிட்டு இருந்தா. உடனே நான் தான் என்ன பண்ணேன், போதை ஊசி எல்லாம் போட்டு அவள வந்து கொலை பண்ணிட்டேன். அந்த மாரி சொல்றான். என்னடா இவன் நம்ம ஒரு கேஸ விசாரிக்க வந்தா பார்த்தா, இவன் பெரிய சீரியல் கில்லர் மாரி இவன் ஒரு ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஷாக் ஆகுற மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஃபிளாஷ்பேக்ல வந்து நடந்து வந்து சொல்லுவான். இந்த மாரி நான் வந்து எதுக்கு வந்து நான் வந்து அவங்கள வந்து கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன ஒரு ரீசன்னா, இவங்க ஒய்ஃப்க்கும் இன்னொரு ஆளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பாங்க போல. அத வந்து இவன் வந்து பார்த்திருப்பான். பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவன் வந்து லேசா கேஷுவலா கேட்கிற மாரி வந்து கேட்டிருப்பான். அவங்க வந்து இல்ல நான் வெளிய எங்கேயும் போலயே அந்த மாரி. அதாவது இவங்கள பார்த்தேன்னு சொல்ல மாட்டான். எங்க போயிருந்தீங்க அந்த மாரி சும்மா வந்து விசாரிக்கும்போது, இன்னைக்கு நான் வெளிய எங்கேயும் போல வீட்லயே தான் இருந்தேன். அந்த மாரி இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான். இந்த மாரி நீங்க வந்து யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்களா? அந்த மாரி சொல்லும்போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேஸ பார்த்தே பார்க்காம ஏதோ ஒரு வளர்த்திக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இவரு அந்த பெருசா கண்டுக்காத மாரி வந்து இருக்கு. ஆனா இவரு மனசுல வந்து சம் டவுட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் மாரி எங்கேயோ வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அங்க வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து வருவாரு. ஓகேங்களா. அட்வொகேட்ட மீட் பண்ணும்போது. அப்போ வந்து இவரு வந்து ஒரு சம் வந்து க்ளூ வந்து குடுப்பாரு. என்னன்னா,
பெண்கள் பொய் சொல்றது வந்து அவங்க கண்ணுல வச்சே பார்த்துடலாம். கண்ணு ஒரு மாரி அதாவது ஃபேஸ பார்த்து பேச மாட்டாங்க. கண் ஒரு மாரி முழிச்சுட்டு இருக்கும். அவங்க கையில ஏதாவது திங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அத வந்து ஹேண்டில் பண்றது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து இவரு வந்து சொல்லும்போது, இவருக்கு வந்து ஒரு மாரி சந்தேகம் வந்துருது. நம்ம ஒய்ஃப் கிட்ட நேத்து வந்து கேட்கும்போது, அவ நம்ம ஃபேஸ பாத்தே பாக்கல. கண்ண அப்படி இப்படி இது பண்ணிட்டு இருந்தா. கையில ஜூஸ் பாட்டிலையும் வச்சுட்டு, அத வந்து சரியாவே ஹேண்டில் பண்ணாதா, கொஞ்ச நேரம் கூட கீழ போட்டுருவா. அந்த மாரி தான ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. சொல்லிட்டு இவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மேல இருக்க சந்தேகம் வந்து கூட இருந்துச்சு. தென் அந்த ஒய்ஃப் அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்றாரு. அப்போ வந்து எமில்ங்கிற ஒருத்தவங்க கூட அவங்க வந்து சுத்திட்டு இருக்கிறத வந்து அவரு வந்து பாத்துடுறாரு. ஓகேங்களா. இத வச்சு என்ன பண்றது, மன உளைச்சல் அவங்களுக்கு ஆயிடுது. தென் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் கால் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்து, இவரு தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவரு தான் நெறைய நேரம் பேசியிருக்காரு. அதனால இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஒய்ஃப் நமக்கு துரோகம் பண்றான்னு சொல்லிட்டு, கோவத்துல என்ன பண்ணுவான், ஊசியெல்லாம் எடுத்துட்டு வந்து, அதாவது இன்ஜெக்ஷன் போதை ஊசி மாரி போட்டு, அது போதை தலைக்கேறி நான் தான் கொன்னேன். அந்த மாரி ஒரு கான்செப்ட்ட வந்து காட்டுறானுங்க. என்னடா இது! நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி தான். நம்ம விசாரிக்க வந்த கேஸ் வேற, இவன் சொல்ற ஸ்டோரி வந்து இப்படி இருக்க சொல்லிட்டு, கூட இருக்க போலீஸ்காரங்க அவ்வளோ ஷாக்கிங்கா வந்து ஆயிருது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அதாவது இவனுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு வந்து இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ வந்து அது எதனாலன்னா, இந்த கெட் டுகெதர் பார்ட்டில தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க ஒய்ஃப்க்கு கூட வந்து ஒருத்தன் வந்து சுத்துனான்னு சொன்னாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு. அவனும் இந்த கடத்தப்பட்ட பெண்ணு எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல. ஓகேங்களா. அந்த பார்ட்டி இவனும் வந்திருப்பான். என்னன்னா, எனக்கு இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவனும் அவங்களோட ஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் மீட் பண்ணி படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணி பார்ட்டி வந்து நடத்துறாங்க. ஸோ, அதுல இருந்து இவனும் கூட வந்து இருக்கிறான். அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவன் தான் இது பண்ணியிருப்பான், கொலை வந்து பண்ணியிருப்பான்னு கேட்கும்போது தான், இல்ல மேடம் நான் வந்து ஒரு பிளான் வந்து போட்டேன். அதாவது நம்ம ஒய்ஃப வந்து இவன் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஸோ, இவன வந்து கொன்றணும் அப்படின்னு தான் இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் வந்து போட்டிருப்பான். ஆனா என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் கூட இந்த க ஆக்டர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்னால அவங்கள வந்து கார்ல போயிருப்பாங்க. ஒண்ணு அப்ப இவங்க 2 பேரையும் நம்ம கொன்னாகணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அந்த மாரி இவனுக்கு இருக்க வெறியில அந்த மாரி வந்து இது சொல்லியிருப்பான். ஸோ என்ன பண்ணியிருப்பான், ஸ்ப்ரே அடிச்சு இவங்க அது 2 பேரையும் கடத்திட்டேன். கடத்திட்டு ஒரு ஸ்பாட்ல வச்சு கொலை பண்ணிட்டேன். அந்த மாரிலாம் சொல்லி ஷாக் குடுப்பான். "என்னது கொலை பண்ணிட்டியா? எங்கடா பண்ணன்னு?" சொல்லும்போது, ஒரு பனி படர்ந்த மாரி ஒரு இடம் இருக்கும். ஒரு ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமத்துல வந்து போலீஸ்காரங்க, தென் வந்து பிரஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. அது வந்து இதுக்கு தான். அதாவது இவங்க அந்த 2 பேரையும் நான் கடத்தி வந்து கொன்னுட்டேன். கொன்னுட்டு வந்து புதைச்சுட்டேன். அத நான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா. இத பார்த்து ஷாக் ஆகுற சீன் தான் வந்து நமக்கு வந்து அங்க வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல வந்து அவன கூட்டு வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா? சரி நீ கொலை செய்யப்பட்ட இடத்த வந்து காட்டு. அந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த போலீஸ்காரன்லாம் கூட்டு போவான். கூட்டு வந்து டக்குன்னு ஒரு டயலாக் வந்து சொல்லிருவான். சார் அப்ப வந்து நான் நல்ல போதையில இருந்தேன். அதனால எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல அந்த மாரி சொல்லிருவான். இவங்க என்ன பண்ணாங்க உடனே ஃபோன் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டர்ட்ட வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு செம்ம தலைவலியா இருக்கும். என்னடா இவன் இந்த கேஸ வச்சு சொல்லி விடுவான். அந்த ஆக்டர் கேஸ் வந்து ஃபேமஸான ஆள்னால என்ன பண்ணுவாங்க, இவங்க மேல உயர் அதிகாரி போட்ட பிரஷர்னால சீக்கிரம் முடிச்சுட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு இதாயிரும். நம்ம அடுத்த கேஸ பார்க்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட் தான் இருப்பாங்க. இவன் பார்த்தா இவன் சரியான சைக்கோ மாரி இருப்பான் போல. அங்க போயிட்டு நான் இந்த மாரி அதாவது நான் நல்லா போதை போட்டு நான் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உல்டாவா இவங்களுக்கு பதில் சொல்லி, இவங்கள அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு இந்த மாரி அலைக்கழிச்சிருப்பான். ஓகேங்களா. இதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, ஃபுல்லா உட்காந்து வந்து பேசிட்டு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தனியா இவன கூப்பிட்டு வந்து இவங்கலாம் விசாரிச்சுட்டு வந்து இருப்பாங்க. அத ஒரு ஆள் வந்து ரெக்கார்டும் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. அ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, இவரு வந்து இவங்கலாம் சரி இவன கூப்பிட்டா இவன் வந்து குடி வச்சுட்டு மறந்துட்டேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு கிளம்ப போம்போது இவரு வாயிலேயே முணுமுணுப்பாரு. அ கொ கொல்லப்பட்டவங்கள எதுக்கு இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க? அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சிரிக்கிற மாரி வந்து கேட்கும்போது, அவங்க நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன பண்ணுவாங்க, கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விட்டு, அங்க இருந்து கிளம்புற மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உயர் அதிகாரி வந்து இவங்களலாம் புடிச்சு வந்து கிறு கிறுன்னு வந்து கிழிக்கிறாரு. என்ன அவங்க எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? அவங்க வந்து கடத்தப்பட்டுருக்காங்க. இவன் என்னன்னா கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். அந்த ஸ்பேஸ காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீன்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இவன புடிச்சு அங்க இருக்க ஏதோ ஜெயில்ல வந்து அடைச்சிருப்பாங்க போல. அங்க இருக்க என்ன பண்றான், அங்க இவன் குடிக்கிறது அந்த மாரி சில இடத்துல அதாவது ஜெயில் வாழ்க்கையில என்ன நடக்குமோ, அதெல்லாம் காட்டுற மாரி காட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கூட கார்ல வந்து வந்திருப்பாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஸோ வெளிய எங்கேயோ கூட்டிட்டு போனா அவர் மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கார்ல கூப்ட்டு அவங்க வெளிய இருந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. சடனா பார்த்தா கார்ல இருக்க ஆள வந்து காணாம போயிரும். என்ன அப்பாங்க பொண்ணு அப்பாங்க பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க ஒரு டெடி ஷாப். அங்க இருக்க ஒரு டெடி இடத்துல வந்து டெடிய வாங்கிட்டு அதுல கொஞ்சம் பிரச்சனை மாரி பண்ற மாரி வந்து இருப்பாரு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, அடுத்த ஃப்ரேம்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, இது மாரி ஜெயில்ல வந்து பெரிய கலவரம் வந்து நடந்துச்சு. கலவரம் வந்து ஆபிரகாம்னு ஒருத்தர வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்யப்பட்டு அதாவது கொன்னுட்டாங்க. அந்த மாரி வந்து நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. பரபரப்பா போகுது. ஓகேங்களா.
அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து போலீஸ்காரங்க என்னடா இது ஜெயிலில் வந்து இவனை வந்து இருந்தான், இவனை தான் பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்க, அங்கே ஒரு பெரிய கேஸ் வந்து நினச்சி ஒருத்தனை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது வந்து ஒரு உண்மையை வந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக அவனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது சின்ன வயசுல இவனோட குழந்தை வந்து காணாமல் போயிருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து இந்த கடத்தப்பட்டவங்க லேடியோட பொண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட சென்டிமெண்ட்டாக வந்து உங்களுக்கும் இந்த வயசுல வந்து பொண்ணு வந்து இருக்கும்ல, நீங்கள் வந்து சொல்லுங்க அவங்க 2 பேரையும் வந்து எங்கே வந்து அடைச்சி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இல்லை மேடம் எனக்கு அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் போட்டிருந்தேன் அதனால எந்த இடத்துல அவங்களுக்கு கொண்டு போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு சசியும் வந்து ஃபோன் வந்து பேசிட்டு அவங்களாம் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சசி அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மாறி வருது. அதை உள்ள போய் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா இவங்க அக்கவுண்ட் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரூ. 5,00,000 மணி வந்து ட வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க போல. அது கிடைக்குது. உடனே என்ன பண்ணாரு, உங்க ஒய்ஃப கூப்பிட்டு என்ன திடீர்னு ரூ. 5,00,000 எடுத்திருக்க என்னன்னு கேட்கும்போது, எங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அப்பா வந்து ஒரு ரூ. 5,00,000 கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அதனால நான் வந்து எடுத்து கொடுத்தேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்து திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணி ஏதோ ஷாப்பிங் மாதிரி வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வருது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால தானே அவருக்கு இந்த மாரி ஆச்சு. அது ஆக்சிடென்ட் இல்ல. அவர மர்டர் பண்றதுக்கு வந்து ஒரு பிளான் மாரி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பேப்பர்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இவன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த "ஹி வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். ஃபைண்ட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப்" அந்த மாரி போட்டு, "டியர் பாலா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து அடிச்சிருப்பாங்க. யார்ரா அந்த மொட்டை கருசாச்சி மாரி எவனோ ஒருத்தன் அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு, இவங்கலாம் அத வந்து மும்முரமா வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்படி வந்து காட்டும்போது அடுத்த ஃப்ரேம்ல வந்து நம்ம சசிய வந்து காட்டுறாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து மேடம் கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய நம்ம ஏமாத்துனா எப்படி மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்கள போதை ஊசி குடுத்து நான் கொன்னுட்டேன். அதாவது போதை ஊசி போட்டு மாடில தள்ளி விட்டு கொன்னுட்டேன் அந்த மாரி சொல்லியிருப்பானா. ஸோ அது மாரி பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த நிலைமை தெரியும். இங்க இருக்க எல்லா ஹஸ்பண்ட் சொல்ல சொல்லுங்க நெஞ்சில கைய வச்சு, உங்க ஒய்ஃப்லாம் உங்ககிட்ட உண்மையா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன ஆகும்னா இவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். அதாவது ரூ. 5,00,000 எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, இவங்க மாமாவுக்கு அதாவது இவங்க ஒய்ஃபோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாரி கேட்டிருப்பாரு. ஏங்க வீட்டு வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? என்னதுன்னு கேட்டிருப்பாரு. வீட்டு வேலை கேட்க தானே உங்க ஒய்ஃப் வந்து 5,00,000 கேட்டிருப்பாங்க. அப்ப வந்து அவரு என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "வீட்டு வேலையா? அதெல்லாம் முடிஞ்சு 1 மாசம் தானே ஆகுது மொப்ப" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக உங்க பொண்ணு உங்க பொண்ணு கால் பண்ணலான்னு கேட்கும்போது, "அவளும் பேசுறதில்ல, நீங்களும் பேசுறதில்ல. என்ன அப்படி பேசுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால இவருக்கு வந்து கூட கொஞ்சம் டவுட் வந்து வந்திருக்கும் ஒய்ஃப் மேல. இவன் வேற நல்லா குழப்பி விட்டுருப்பானா, ஸோ என்ன பண்ணுவானுங்க, அதாவது நம்ம இவன் இருக்கானே ஹீரோ. ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பான், அந்த ஒய்ஃப் இது பண்ணதுனால நான் உங்கள கொன்னுட்டேன்னு சொல்லியிருப்பானா, இவன் மைண்ட்லயும் அந்த மாரி வந்துரும். நம்ம ஒய்ஃப் நம்மகிட்ட யாராச்சும் சீட் பண்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஷாப்ல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஃபோன வச்சு பார்க்கும்போது, அங்க ஒருத்தனோட ஃபோன்லேருந்து சேட்டிங் ஹிஸ்ட்ரிலாம் வந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அ இததான் ஃபுல்லா வந்து என்ன பண்ட்டாங்க, ஓகே என்னடா இது இப்படி ஆச்சு நம்ம ஒய்ஃப் நம்மகிட்ட ஏதோ வந்து மறைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல்லயே வச்சு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இவங்க ஏதோ ஃபோன பார்த்து சேட்டிங்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க மாரி ஃபுல்லா வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப் வந்து யாரோ ஒரு கண்ணாடி போட்ட ஒருத்தவங்க கூட கார்ல வந்து போயிட்டு இருக்கிறத வந்து இவரு வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இது பண்ணுவாரு. கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சரி ஓகே. நம்ம ஒய்ஃபும் இவன் சொன்ன மாரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க போல. அந்த மாரி சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு தோணுது. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா? அவன் இந்த இந்த மொட்டை கடிதாசுலாம் வந்திருக்கும்ல. அத வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அதில வந்து அப்போ வந்து அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் டியூட்டில இருக்கும்போது, அவங்க அப்பாவுக்கு ஒருத்தரோட ஃப்ரெண்ட் வந்து உண்டு. ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து இந்த டீட்டெயில்ஸ் இந்த மாரி ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கடிதம் அனுப்பியிருக்காங்க. அப்படி என்ன ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அப்பா உங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு? அந்த மாரி விசாரிக்கும்போது, நாங்க ஆமா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அவருக்கு வந்து ஃபோன் வந்துச்சு. டக்குன்னு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க பேசி வந்துருவாங்க. இந்த ஸ்பாட்ல வச்சு தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கொஞ்சம் மென்டலி வந்து பாதிக்கப்பட்டான். அந்த மாரி வந்து ஒரு சீன வந்து எங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க வழக்கமா இவங்க அப்பா வந்து அங்க இருக்க பார்க்லாம் கூட்டு வந்துட்டு, இவங்கலாம் வந்து நல்லா பாசமா பார்த்துப்பாங்க ஓகேங்களா? அதுல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டவுட் வந்து வருது. ஓகேங்களா? என்னன்னா, இவன் வந்து என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அவங்க ஒய்ஃப வந்து நானே வந்து விஷ ஊசி போட்டு கொன்னுட்டேன் அந்த மாரி சொல்றான். பட் அதுக்கும் இந்த சீரியல் ஆக்டர்ஸ கடத்துறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. அந்த மாரி வந்து சொல்றான். அப்படிதான் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கன்ஃப்யூஷனாவே இருக்குது. ஓகே டிவில பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். அவன புடிச்சு வச்சு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அந்த மாரிலாம் வந்து ரொம்ப போட்டு பிரஸ் சைட்ல வந்து இவங்க போலீஸ் தூங்கிக்கிறதா அந்த மாரி சொல்லி கலாய்ன்னு உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம யாரு போலீஸ் ஆஃபீசர் வந்து செம்ம காண்டாயிடுது. காண்டாயி என்னங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டானா அவன புடிச்சு வச்சு ரொம்ப வந்து நோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன வந்து கூட்டு வந்து வந்துடுறாங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சீக்கிரம் அவனுகிட்ட கேட்டு அந்த 2 பேரை என்ன சொல்லியிருப்பான், ஒரு 2 பேரை கொலை பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா. ஸோ என்ன பண்றாங்க, இவன் கொஞ்சம் பக்குவமா சரி கொலை செய்யப்பட்டு அவனை எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி தொலையான்னு சொல்லிட்டு பக்குவமா பேசுறான்னு சொல்லிட்டு இவனை கூட்டு வந்து பேசிட்டு வந்துருப்பாங்க. ஆனாலும் இவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து மறந்து போச்சு, எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது நம்ம சசிக்கு செம கோவம் வந்துரும். கோவம் வந்து அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. அதுல அவன் அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரங்க வரத வந்து இவன் பார்த்துருவான். இவனே வேகமா போயிட்டு அங்க இருக்க செவுருலலாம் அடிபட்டு காயத்தெல்லாம் உண்டாக்கிருவான். அதுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் இவர் வந்து அடிக்க பார்க்கும்போது என்ன பண்ணா, போலீஸ்காரங்கலாம் ஃபுல்லா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தவொன்னே என்ன பண்றாங்க, இங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி மாநிலம் பாதிக்கப்பட்டலாம் கூட்டு போய் தனியா விசாரணை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கங்க கூட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த நியூஸ் வரைக்கும் போயிருக்கும். அது ஒரு பக்கம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கிளீன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, இவங்க வந்து இவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட் பண்ணல, யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொட்டை கடிதாசம் விட்டுருப்பாங்களா. என்ன பண்றாங்கன்னா, இவங்க அப்பா வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதனால கிளம்பி போனாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணவர் சொல்லியிருப்பார்ல. அந்த ஃபோன் கால்ல இருந்து யாரு பேசியிருப்பான்னா, இந்த சசி தான் பேசியிருப்பாரு. உடனே என்ன ஆகுது, இவங்க மேல ஒரு டவுட் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டே இந்த மாரி அப்பாவ கூட்டு வந்து, அவன் தான் இந்த மாரி அவர வந்து கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கான். அதுல ஃபெயிலியர் ஆனதுனால கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல வந்து அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சுறாங்க. என்னன்னா, இவங்க வந்து இவங்க அப்பா கூட வந்து ஒர்க் பண்ண ஒரு ஆளு வந்து அப்ப வந்து ஸ்பாட்ல அவர் கூட தான் போயிருந்தாரு. அவர விசாரிச்சீங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. எங்க அப்பா கூட அந்த ஒரு போலீஸ்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அவர பார்க்கலான்னு வரும்போது, இவன் சசி என்ன பண்ணுவான், அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து நல்லா தெரிஞ்சவங்க மாரி வந்து ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கான். ஓகே. அப்ப இவன் தான் ஒரு வேள நம்ம அப்பாவ வந்து கொலை பண்ண பிளான் போட்டு இந்த மாரி பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் மேலயும் வந்து ஒரு டவுட் வந்து வருது. அவங்க அப்பா கிட்ட ஏதாவது ஞாபகம் இருக்காப்பா அந்த மாரிலாம் கேட்கறாங்க. ஆனா அவருக்கு எல்லாம் எதுவுமே வந்து சொல்லவும் தெரியல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம இவன வந்து காட்டுறாங்க. நம்ம சசிய வந்து காட்டுறாங்க. அவன் பைக்ல யாரோ வந்து ஒரு நோட்டீஸ் மாரி ஒண்ணு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த நோட்டீஸ வந்து பார்த்து இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவன் ஒய்ஃபும் அவன் கூட ஒருத்தன் கார்ல வந்து சுத்துனான்ல, அவங்களும் வந்து துபாய்க்கு எங்கேயோ தப்பிச்சு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருப்பாங்க போல. அந்த மாரி சம்பவம் வந்து நடந்திருக்கு. இவன் வந்து நைட்டு வந்து எதுவுமே தெரியாத மாரி ஏதோ என்ன பிளான் அதெல்லாம் உட்காந்து நாளைக்கு என்ன பிளான்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி நாளைக்கு ஒரு மீட்டிங் மாரி இருக்கு. நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்துருவேன். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து சரி அப்ப நீ போய் சீக்கிரம் தூங்கு. அந்த மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் மைண்ட்ல வந்து சார் நம்ம ஒய்ஃப் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு வைஃப்ல ஒரு கோவத்தோட தான் இருக்கான். வந்து என்ன பண்ணான் டக்குன்னு அவங்க தூங்கிட்டு இருக்கிற சமயம் வந்து ஒரு பார்ல வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு, அவன் கூட இருக்க போலீஸ்கிட்ட ரொம்ப கொந்தளிக்கிற மாரி ஒரு சீன வந்து காட்டுறான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றான், எதுக்கு அவன் ஒய்ஃபையும் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணலாம்னு பிளான் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒய்ஃப எதுக்கு நம்ம வந்து கொலை பண்ணணும்? அவன அந்த கூட சுத்துறானே, அவன் நம்ம போட்டு தள்ளிட்டா நம்ம ஒய்ஃப் நம்மள விட்டு போமாட்டாங்க அப்படின்னு ஒரு பிளான போட்டு, அவன் சைக்கிளிங் போகும்போது என்ன பண்ணுவான், இவன் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு இவன் தான் என்ன பண்ணுவான், கார்ல அவன இப்போ ஏத்தி அந்த ஸ்பாட்லயே இவன் தான் கொலை பண்ணிருவான். ஸ்டார்ட்டிங்ல காட்டுனோம் பார்த்தீங்களா, சைக்கிள்ல உள்ளவர யாரோ வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அத கொலை பண்ணது யாரு? இவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் சசி. ஓகேங்களா. தென் வந்து இந்த கொலை செய்யப்பட்ட வீடியோ வந்து யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து யாரோ வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஒரு கொரியர் மாரி பார்சல் வந்திருக்கு. அத பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு பென் டிரைவ் இருக்கும். அத செக் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ கிடைக்குது. அப்ப இவங்களுக்கு கூட கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. இவன அதாவது இந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல இவன் தான் கார ஏத்தி இவங்கள வந்து கொலை கொலை பண்ணியிருக்கான். ஸோ இத மாரி நம்ம அப்பாவையும் ஏன் ஏதாவது அதாவது ஒரு சில பெரிய ஏதாவது கேஸ்கள் வந்து இந்த மாரி நடந்திருக்கும். ஸோ ஆப்போசிட்ல இருந்து யாராவது வந்து இந்த கேஸ் ஏதாவது முடிச்சு குடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாரு, இவங்க அப்பா அது வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்ம அப்பா வந்து இவன் வந்து கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி, அதனால தான் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுரும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்து இப்போ வந்து இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட் சசி மேல இவங்க வந்து சண்டை வந்து பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருக்க கேமராலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்க டெடி பியர் கூட இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் டெடி பியர் தான் புடிச்சு வச்சு அவருக்கு ச அந்த பொம்மை கூடயே விளையாடுற மாரி ஒரு சின்ன குழந்தை தானே ஆயிட்டாங்க. மென்டலி பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அந்த மாரி ஃப்ரேம்ல வந்து அத வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வழக்கமா அந்த கேஸ் என்னாச்சு? அந்த அவன் என்னடா ஏதாவது உண்மைய சொன்னானா இல்லையா? அந்த ஸ்பாட் வரைக்கும் கூட்டு போயிட்டு இது பண்ணிட்டான் சொல்லிட்டு மறுபடியும் அதே கேஸ் அந்த ஆக்டர்ஸ்னால அந்த கேஸைய வந்து ரொம்ப வந்து தலைவலி புடிச்சு சீக்கிரம் முடிங்க. அவன ஏதாவது பக்குவமா கேட்டு பாருங்க. அடிச்சு கிடிச்சு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த சசிகலா அவர் வந்து அடிச்சது வந்து எல்லாரும் பார்த்து ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போட்டு நியூஸ்ல போட்டு நாரடிச்சுருவாங்கல்ல போலீஸ்காரங்கள. ஸோ என்ன பண்ணுவாங்க, பக்குவமா பேசுங்க. அந்த மாரி ஒரு வந்து ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றான்னா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஓகேங்களா, இவங்கள வந்து கூட்டு வரான். ஓகேங்களா. மேடம் எனக்கு கொஞ்சம் ஏதோ ஞாபகம் வந்து வந்திருக்கு. ஐ மீன் என்ன சொல்லுவான்னா, இவன் வந்து கூட்டு போய் இவன் கூட வந்திருக்க மாட்டான். அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி ஏதோ லீக் ஆன மாரி ஒரு பைப் வந்து இருந்துச்சு மேடம். அதுக்கு தாண்டி தான் எங்கேயோ வந்து புதைச்சேன். ஆனா இடம் வந்து எனக்கு தெரியல அந்த மாரி சொல்லியிருப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவான், சரி சாரி அவன் கூட தான் வந்திருப்பான்ல. ஸோ என்ன பண்ணுவான், அந்த இடத்துக்கு வந்து இவங்க கார்ல வந்து கூட்டு போவான். ஒரே பனிமூட்டமா வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா
டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி இருக்கும். டக்குன்னு அத ஏத்தி வைக்கும்போது வண்டி கொஞ்சம் இதாகுற மாரி, ஷாக் ஆகுற மாரி ஒரு ஷேக் ஆகுற மாரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ ஒரு வீடு பக்கத்துல வந்து வண்டிய வந்து நிப்பாட்டிர்றான். அந்த வீட்டுக்குள்ள தான் ஒருவேளை இவங்க தான் அந்த 2 பேரையும் கொலை பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டு கதவ தொறந்து பார்த்தா, அங்க உயிரோட தாங்க இருப்பாங்க. 2 பேரையும் கட்டி போட்டுருக்காங்க. இவங்க போலீஸ்காரங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த திருடன இவன வந்து கொலை பண்றவன வந்து புடிச்சுட்டாங்க. அதாவது இவன் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிட்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பான், கொலை பண்ணியிருக்க மாட்டான். சும்மா அவங்கள வந்து அடைச்சு வந்து போட்டுருப்பான். ஸோ கேஸ்லாம் முடிஞ்சதுனால எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க பிரசிடென்ட்லாம் சொல்லிட்டு, சீக்கிரம் வந்து புடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா இங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க வந்து அவன மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் வந்து இவங்கள கடத்துனான் பார்த்தீங்களா ஹீரோயின. ஸோ அதனால என்ன பண்றாங்க, வந்து பிடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவன் வண்டியில நின்னுட்டு ஒரு மாரி ஒரு ஸ்மைல் பண்ணுவான். இத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோனுக்கு வந்து செம்ம டவுட் வந்து வருது. ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னான்னா, இவன் வந்து இவங்க 2 பேரையும் வந்து என்ன பண்ணிட்டான், நான் வந்து கொலை பண்ணிட்டேன். அப்ப அதெல்லாம் புதைச்சு வச்சுட்டேன் அந்த மாரி சொல்லியிருப்பான். இவன் ஒய்ஃப வந்து நான் தான் போதை ஊசி போட்டு கொலை பண்ணிட்டேன். மாடியிலருந்து தள்ளி விட்டேன். அந்த மாரிலாம் சொல்லியிருப்பான். என்ன அங்க இப்படி சொல்லியிருக்கான், மறுபடியும் இங்க இப்படி சொல்லியிருக்கான். இங்க 2 சம்பவம் நடந்திருக்க மத்தியில, இவன் சொன்ன ஸ்பாட்ட நம்பி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, இவங்க 2 பேரையும் இவன் கொலையே பண்ணல. 2 பேரையும் அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தலைய பிச்சுக்கிற அளவுக்கு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாரி ஒரு ஃப்ரேம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சசி அவங்க ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு ஸ்டார்ட்டிங் சீன்ல சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து அந்த ஆசிரமத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க இருக்க சிஸ்டர் கிட்ட வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இவங்க வந்து கூட்டு வராங்க. அந்த ஃப்ரெண்டு வீடு பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது அங்க இருக்க ஃபோட்டோவ பார்த்துட்டு. என்னன்னா, இவன் ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து இவங்க ஒய்ஃப் மேல சந்தேகப்பட்டு ஒருத்தன் வந்து வ கார் ஏத்தி அவன கொன்றுப்பான் பார்த்தீங்களா? அவனோட ஒய்ஃப் தாங்க இவங்க. என்னன்னா, இவங்க ஒய்ஃபும் இவங்களும் வந்து நல்ல ஃப்ரெண்டு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாரி இவங்க வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஆ ஒரு ஃபாதர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி ரூ. 5,00,000 வந்து கேட்கறாங்க. ரூ. 5,00,000 குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து நீங்க தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பண அரேஞ்ச்மென்ட் தான் உங்க ஒய்ஃப் வந்து இவங்க சைட்லருந்து காச வந்து எடுத்திருப்பாங்க. இத இந்த அதாவது இந்த இறந்து போனவங்க ஒய்ஃப் வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்களா, இதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு மாரி ஆயிரும். அட கடவுளே! நம்ம வந்து இப்படி ஒரு அப்பாவிய வந்து நம்ம தப்பா நினைச்சு அவன வந்து கொலை பண்றோம்னு சொல்லிட்டு, இவன் ஒரு மாரி ஆயிடுறான். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் கூட ஒருத்தன் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்தான் மேடம். அதனால என்ன பண்ணிட்டேன், என் ஒய்ஃப நான் வந்து கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ஆள புடிச்சு என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க, என்ன இந்த எல்வினோட ஒய்ஃப் நீங்க என்ன சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா போட்டு வர மாரி பேசுறாங்க. உடனே அவன் சொல்றாங்கன்னா, அவன் யாருன்னே அந்த அவங்க ஒய்ஃப் யாருன்னே தெரியாது மேடம். 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மீட்டிங்கு. அந்த மீட்டிங் வந்து வச்சிருந்தாங்க சொல்லிட்டு, அந்த மீட்டிங்ல வச்சு தான் நான் அவனையே பார்த்தேன். அவன யாருன்னே தெரியாது. அந்த மாரி இவன் சொல்றான். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு சீன காட்டி இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் ஷாக் ஆகுறான். என்னடா இது? அவன் என்ன சொல்றான்னா, என் ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள வந்து போதை ஊசி குடுத்து, போதை ஆக்கிட்டு, அதுலேருந்து மேல இருந்து தள்ளி விட்டேன். அந்த மாரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து கூட கொஞ்சம் குழப்பமாகுது. ஒரு சமயம் என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேரையும் ஸ்டார்ட்டிங்ல நான் தான் கடத்திட்டு போய் நான் கொலை பண்ணி புதைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லுவான். அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது என்ன இருக்கும், இல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கடுத்து ஒரு ரூம்ல வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோட வந்து இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரேம்ல வந்து என்ன காட்டியிருப்பான்னா, நம்ம கூட இருக்க ஒய்ஃப் வந்து நம்மள ஏமாத்துனா எப்படி இருக்கும்? அதனால தான் நான் அவங்கள வந்து கொன்னேன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த யாரு? நம்ம சசி கூட இருக்க போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பி விட்டுருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தன் மேல வந்து பழிய போட்டிருப்பான். ஐ மீன் வந்து இவன் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொன்னதுனால, அவன்கிட்ட போயிட்டு விசாரிக்கும்போது பார்த்தா, அவன் யாருன்னே தெரியாது மேடம். அந்த மாரிலாம் சொல்றான். என்னதான்டா நடக்குது நமக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிர் மாரி உட்கார்ந்து முழிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து நல்லா போதை ஊசி போட்டு இவங்க வந்து இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப வந்து என்ன பண்ணுவான், போலீஸ்காரங்கிட்ட போய், சரிங்க இந்த சூசைட் பண்ணிட்டு போய் இவங்க கொலை பண்ணான்னு சொல்றாங்கல்ல, அந்த அவங்க ஒய்ஃபோட அடாப்சி ரிப்போர்ட்ல என்ன வந்து சொல்லுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டாக்டர் ஆஃபீஸ் வந்து கேட்க வந்திருப்பாங்க. ஆ பொ போதை ஊசி போட்டு அவன் கொன்னான்னு சொல்றானே, அப்படியான்னு கேட்கும்போது, போதை ஊசியா? அவங்க உடம்புல எந்த ஒரு போதை ஊசி இது பண்ண மாரி தகவல் இல்லையேன்னு சொல்லும்போது, இவங்க கூட கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்னடா இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே அப்படி என்னடா இவன் சம்பவம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவன் வீட்டுக்கே வந்து அவன வந்து விசாரிக்கிற மாரி. அதாவது இவங்க வந்து ஒரு கெஸ் பண்ணுவாங்க. அதாவது இவன் மாடியில அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்கிற மாரியும், அவங்கள வந்து இவன் தான் தள்ளி விட்டுருக்க மாரியும், அந்த மாரி ஒரு சீன் வந்து இவங்க வந்து கெஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அங்க இருக்க கார்ல வந்து அப்படி வந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, சரி இவன புடிச்சு மறுபடியும் விசாரிப்போம். உண்மைய சொல்லி தொல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் வந்து சொல்றாங்க. அப்பதான் இவன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றான்.
ஓகே. அதான் மாத்தி மாத்தி ஃபுல்லாவே காசுல ஃபர்ஸ்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்வல் தாண்டி வரைக்கும் மாத்தி மாத்தி பேசி நம்மள வந்து குழப்பினே இருப்பான். அப்பதான் ஒரு ஸ்டோரிய வந்து ஃபிளாஷ்பேக்ல ரிவ்யூ பண்றாங்க. அதாவது இவங்க ஒய்ஃபு, இவங்க சின்ன பாப்பா அவங்கலாம் வந்து ஒரு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் டைம் அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஃபேமிலியா நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து வரும். எங்கேருந்து வரும்னா, எங்க பிரின்சிபால் வந்து பேசியிருப்பாங்க. எங்க பொண்ணு சேர்த்த ஸ்கூல்லேருந்து பேசியிருப்பாங்க. அதுல வந்து உங்க பொண்ணு வந்து ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறா. இப்படிலாம் இருந்தா நாங்க டிசி வந்து குடுத்து அனுப்பிடுவோம். அந்த மாரி சொல்லும்போது, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் வந்து குடுங்க. இவங்க தான் ஓகேங்களா? இவங்க தான் பிரின்சிபால். உடனே அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. "இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்க மேடம். அவன் நல்லா பார்த்துப்பான்னு" சொல்லிட்டு, இவன் வீட்ல வந்து பொண்ணுகிட்ட, "என்ன நீ படிக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து திட்டிட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்கூல் வண்டிய பார்த்தோனே இவ ஏறுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவா சின்ன பொண்ணு. ஓகேங்களா. ஒரு வழியா என்ன பண்றாங்க, இவங்க அம்மா வந்து ஏத்தி வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்குல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வேன் வரும்போது, வேன்லேருந்து குழந்தை வந்து இறங்காது. இவங்க டவுட் போட்டு அங்க இருக்க டிரைவர் கிட்ட வந்து, "என்னங்க குழந்தை எங்க?" கேட்கும்போது, "இல்ல உங்க குழந்தை வந்து வண்டியிலே வண்டியில வந்தாங்க காலையில. அது ஈவினிங் வந்து வண்டியிலே இல்லைங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் கூட்டு போயிருப்பாரு மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அங்கருந்து கிளம்பிடுறான். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சமையல் பண்ணிட்டு எங்க ஹஸ்பண்ட் ஃபோன போட்டு, "ஏங்க பாப்பா உங்க கூடயா வந்திருக்காங்கன்னு" சொல்லும்போது, "என்னது பாப்பா என் கூட வந்திருக்காளா? நான் அவள கூப்பிட்டே போலயேன்னு" சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆயிட்டு, இந்த மாரி வேன்லேருந்து அவங்க வரலங்க. நீங்க கூட்டு போயிருப்பீங்கன்னு நினைச்சு தான் உங்களுக்கு கால் அடிச்சேன். ஆனா அவங்க உங்க கூடயே வரலன்னு சொல்றா. போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி, சரி, சரி நீ பதறாத நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அங்க வந்து பார்க்குறேன்னா ஸ்கூல்லாம் பூட்டி கிடக்குது. வாட்ச்மேன புடிச்சு கேட்கும்போது, "ஏங்க இங்க யாருமே இல்லங்க போங்க" அந்த மாரி சொல்லிடுறான். உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னு சொல்லிட்டு வீட்ல வந்து உட்கார்ந்து அவங்க நல்லா அவங்க ஒய்ஃப் அழுதுட்டு இருப்பாங்க. ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு சடனா ஒரு நோட் இருக்கும். அதாவது இந்த சின்ன பொண்ணு யூஸ் பண்ற நோட்டு. அந்த நோட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில் கம்பி மாரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்திருக்கும்போது, பக்கத்துல ஒரு நாய் வந்து குலைக்கிற மாரியே பார்க்குறான். இத பார்த்தோனே செம்ம ஷாக் ஆகுறான். ஒருவேள நம்ம பாப்பா இந்த மாரி ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சு, நாயெல்லாம் வச்சு மிரட்டுறாங்களோ! அதனால ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் என்ன பண்றான், போலீஸ் அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறான். வந்து அங்க இருக்க வாட்ச்மேன போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுப்பான். வெளுத்துட்டு பார்த்தேன்னா, அப்பதாங்க ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு இத சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து ஒழுங்காலாம் படிக்காத பசங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூண்டு மாரி ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்களாங்க. அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு பூட்டி வச்சுருவாங்களாம். பூட்டி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருந்துட்டு, அவங்க அப்பதான் பயத்துல வந்து படிப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நாயையும் பக்கத்துல வச்சு குலைக்கிற மாரியே சத்தம் விட்டுருவாங்களாம். இந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ண அந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டு, சரி 1 ஹவர் கழிச்சு தொறந்து விட்டுறலாம் அந்த மாரி பிளான்ல இருப்பாங்களாம். அப்ப வந்து பிரின்சிபாலுக்கு ஏதோ ஃபோன் வரும்போது என்ன பண்ணிருவாங்க, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களும் போயிடுறாங்க. இந்த பொண்ணு அந்த ரூம்லயே இருந்து கத்தி கத்தி சாப்பிடாம இதாகி மயக்கம் அடிச்சு அந்த ரூம்லயே செத்து போயிருக்கு. இப்படி சொல்லும்போது நமக்கே அந்த சீன கேட்கும்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமா தாங்க ஆயிரும். இதெல்லாம் நம்ம வாட்ச்மேன் வந்து சொல்லிடுறான். அதெல்லாம் இவன் என்ன பண்றான், வீடியோவா ரெக்கார்ட் எடுத்துடுறான். அதுக்கு அடுத்த நாள் போய் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பிரின்சிபால் கிட்டலாம் போயிட்டு என்னன்னு சத்தம் போட்டு கேட்டேன். அத கூட ஒருத்தன் கண்ணாடி போட்டுருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் என்ன பண்ணான், நம்ம சசி சொன்னேன் பார்த்தீங்களா? சசி, அவங்க ஒய்ஃப் கூட வந்து லிங்க்ல இருந்தான்னு சொல்லிட்டு சசி சந்தேகப்பட்டு இவன தான் போட்டிருப்பான். அப்போ இந்த பிரின்சிபால் இவங்களும் ஒரே கேங் தான். ஓகேங்களா? இப்ப எதுக்கு புரியுதுங்களா? இப்படிலாம் கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிரின்சிபால வந்து அங்க போய் திட்டியிருப்பான். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன், இங்க வந்து சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பிரின்சிபால் பெரிய வெயிட்டு கை, இவன் கொஞ்சம் ஏழை தான். ஸோ என்ன பண்ணுவான், போலீஸ்ல வந்து பிடிச்சு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பான், இவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். இவன போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு குடுத்துருவோம். என் ஒய்ஃப் கிட்ட வந்து இவன் எப்படி இந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. என் ஒய்ஃப் சந்தேகப்பட்டு வந்தா என்ன பண்ண சொல்லிட்டு, இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், என் ஒய்ஃப்க்கு போதை ஊசி மாரி ஏதோ ஒரு ஊசிய போட்டு மாடியிலருந்து தள்ளி விட்டு, இவன் தாங்க இவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மார்க்ஷீட்ல வந்து இந்த மாரி உங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்க டெட் பாடிய போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு குடுக்குறோம்னு சொல்லிட்டு, இந்த தகவல கேட்டவுடனே இவன் அலறி அடிச்சுட்டு அங்க போயிட்டு, அவங்க இத பார்த்து அழுதுருப்பான். ஓகேங்களா. இவன் சொல்றத யாருமே வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பான், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு தான் அவங்கலாம் பண சப்போர்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, இவன வந்து போட்டு குடுத்துருவாங்க. ஆனா, அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் நம்பியிருப்பாரு. அது வேற யாரும் இல்லங்க. நம்மளோட ஹீரோயினோட அப்பா. ஓகேங்களா. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு சொன்னேன்ல, இவரு டியூட்டில இருக்கும்போது இவரு மட்டும் நம்பியிருப்பாரு. இவன் சொல்ற டயலாக்க இந்த மாரி அதில வந்து இது பண்றாங்க சார். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு சார். ஸ்கூல்ல பண்ணது, பிரின்சிபால்லாம் பண்ண அட்டூழியம் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க லைட் லேம்ப்ல தான் என் வீட்ல ஒரு லைட் லேம்ப் இருக்கும். அதுல தான் அந்த பென் டிரைவ் மாரி போட்டுருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணத அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து குடுத்துருப்பான். ஓகேங்களா. இவரு என்ன பண்ணாரு, சிஸ்டத்துல போட்டு பார்த்துட்டு, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு சரி, அந்த பிரின்சிபால் இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றத வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அங்க வந்து ஒருத்தன் ஒரு அல்லகை வந்து இருப்பான். அந்த பிரின்சிபால் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தோஸ்து மாரி. அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு, இந்த மாரி சம்பவம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்லிருவான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் என்ன பண்ணுவான், ஒரு மாஸ்டர் வந்து பிளான் போடுவான். என்னன்னா, சசி இவங்கலாம் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. இவன எப்படியாவது போட்டு குடுத்துறணும். நம்ம ஃபோன்லேருந்து இந்த மாரி பேசி வந்து ஏதாவது சொன்னோம்னா, ஏதாவது வந்து அதாவது வந்து பிரின்சிபாலுக்கும் இவனுக்கும் நமக்கு லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வேலன் சார் என் செல்ல கொஞ்சம் பிரச்சனை, உங்க செல்லு குடுங்கன்னு சொல்லிட்டு,
இவன் செல்லேருந்து இவன் தான் கால் வந்து பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கால் பண்ணி சொன்ன உடனே என்ன ஆகும்? நம்ம இவரு வந்து இந்த ஹீரோயினோட அப்பா வந்து போய் சொல்லிட்டாருன்னா, அந்த பிரின்சிபால் அவங்க டீம் எல்லாம் என்ன பண்ண ஸ்கூலே இழுத்து மூடிருவாங்க. எல்லாரையும் புடிச்சு உள்ள போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அவன கொல்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பிளான போட்டு இந்த இந்த போலீஸ்காரன் வந்து ஆப்ரகாம், இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், பிளான் போட்டு ஆக்சிடென்ட் மாரி பண்ணியிருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்து, சார் நம்ம நம்புன ஒரே ஒரு ஆளு, அவரும் இப்படி வந்து பண்ணிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகி, அ மென்டலி பாதிப்பு வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அங்க செம்ம காண்டாகுறாரு இவரு. அப்பதான் இவரு என்ன வந்து நோட் பண்ணியிருப்பாருன்னா, நம்ம அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க கூட போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க, ஹீரோவோட ஒய்ஃபு, அடுத்தது இன்னொரு ஒரு லேடி. இவங்க 3 பேரும் எல்லாம் உட்காந்து பேசுறத வந்து பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு, இங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அப்பா, அவங்கள எல்லாரையும் அதாவது நம்ம பொண்ண வந்து உங்க உங்க பேத்திய வந்து இது பண்ணிட்டானுங்க அந்த ஸ்கூல்ல. அதனால அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, இப்பதான் படத்துல ஒரு ட்விஸ்ட்டே குடுப்பாங்க. ஓகேங்களா? இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த ஹீரோயின் வந்து ஒரு அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணது ஒரு டுகெதர் பார்ட்டி மாரி கூட்டிருப்பாங்கன்னு. அந்த பார்ட்டிய அவங்க கூட்டிருக்க மாட்டாங்க. இவன் தான் பிளான் பண்ணியிருப்பான்னா, இவனும் அந்த காலேஜ் வந்து ஒரு பழைய ஸ்டூடண்ட். ஓகேங்களா? இவன் தான் படிச்சிருப்பான். அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து இவங்க வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன இது சம்மந்தம் இல்லாம இந்த பார்ட்டில கூப்பிட்டு இவங்க இவன் எப்படி கொலை பண்ணான்? அந்த பார்ட்டி ஃப்ரேம்ல இவன் எப்படி வந்தான்? அந்த மாரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அத வந்து இப்போ வந்து நம்ம வந்து காட்டுவான். என்னன்னா, இவன் தான் என்ன பண்ணுவான், அங்க அந்த பார்ட்டில அதாவது இவங்களலாம் பழி வாங்குறதுக்கு அந்த பொண்ணு, அதாவது அந்த ஆக்ட்ரஸ் ஓகேங்களா? ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்டவன் எல்லாத்தையும் வந்து இவன் தான் பார்ட்டி மாரி கூட்டு வந்திருப்பான். கூட்டு வந்து கொலை பண்றதுக்கு வந்து பிளான் வந்து போட்டிருப்பான். ஓகேங்களா? எப்படின்னா, அவங்களுக்கே தெரியாம அவன் காருக்கு வந்து பின் சீட்ல வந்து இவன் வந்து ஏறியிருப்பான். ஏறிட்டு ஸ்ப்ரேய வந்து என்ன பண்ணியிருப்பான், இவங்க ஃபேஸ்ல வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிச்சு வந்து இவங்கள மயக்கம் அடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணியிருப்பான், அங்க இருக்க ஒரு செல்ல எடுத்து என்ன பண்ணியிருப்பான், அந்த சசிய மாட்டி விடுறதுக்காக என்ன பண்ணுவான், சசிக்கு 5 தடவ இவன் தான் அடிச்சுட்டு அந்த ஃபோன அங்கே வந்து போட்டு வந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான், இவனே வந்து போலீஸ்காரங்கிட்ட மாட்ற மாரி தான் ஒரு சீன் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவான், இவன் தப்பிச்சு ஓடுற மாரி ஓடி, இவனே வந்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டிப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல வந்து காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இவன் வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோவோட அப்பா தான் இவரு. அவரு தான் ஒரு ஃபாதர் கிட்ட போயி அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு 5,00,000 குடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இவரு தான் ஃபாதர் வேஷமா போட்டு போயி அவங்ககிட்ட அவங்கள எப்படியாவது பிளான் போட்டு கொலை பண்ணணும். அதனால இவரு தான் வந்து பிளான் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? ரூ. 5,00,000 குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசியிருப்பாரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து 5,00,000 நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அந்த சசியோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசியிருப்பாரு. அதுக்கு ஹெல்ப் தான் இந்த வந்து கூட இருக்க வந்து பண்ணியிருப்பான். ஓகேங்களா? இத இவன் தப்பா சசி புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணியிருப்பான், அந்த கண்ணாடி போட்டவன சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது கார ஏத்தி கொன்றுப்பான். ஓகேங்களா? அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்சு, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சூப்பரா எடுத்திருக்கீங்கடா படம்." ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவன் உட்கார்ந்து மாத்தி மாத்தி சொல்றத பார்த்தா ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு புரியும். ஓ! இதனால தான் இந்த மாரி சென்டிமெண்ட் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டோரி எல்லாம் இவன்கிட்ட அவன் சொல்லியிருப்பான். அது இல்லாம இவன் வந்து இடிச்சு தூக்கும்போது ஒரு வீடியோ வந்து நான் எடுத்தேன்னு சொல்லியிருப்பேன்ல, அது வந்து இவன் எடுத்திருக்க மாட்டான். இவங்க அப்பா தான் வந்து அத வந்து எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? பிளான் போட்டு அதாவது இவன் வந்து மாட்டிறக்கூடாது. அதனால பிளான் போட்டு பக்காவா வந்து பண்ணியிருப்பான். இப்போ வந்து போலீஸ்காரங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பிரின்சிபால் வந்து இவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு இவன புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இவன் மேல எந்த கேஸும் வந்து போட முடியாது. இவன் இவன் மேல கேஸ் போடுறதுக்கும் ஸ்ட்ராங்கான எந்த எவிடன்ஸும் வந்து கிடையாது. ஆனா, இந்த சசி மேல வந்து எவிடன்ஸ் வந்து இருக்கு. அவன் சைக்கிள்ல போனவன கார் ஏத்தி கொன்ன எவிடன்ஸ் வந்து இருக்கு. அந்த அப்படி இவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பாலா இன்ஸ்பெக்டர் அவன வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சு நீங்க சேவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலயும் கேஸ் போடுவாங்க. என் மேல கேஸ் போட மாட்டாங்க. அந்த மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து கெத்தா வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனலா இவங்க மேடம் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, சரி எல்லாம் ஓகே. நீ அவங்கள அவங்கள பழி வாங்கிட்ட, இவங்கள பழி வாங்கிட்ட எல்லாம் ஓகே. பட் இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பிரின்சிபால் தான். அவங்கள என்ன பண்ண? அத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, அத வந்து நீங்க தான் மேடம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு அவங்க தோள் மேல கைய போடும்போது ஒரு சீன வச்சிருப்பான் பாருங்க நமக்கு. டேய் என்னடா சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் இவங்க எப்படா அவங்கள கொன்னாங்க? அந்த மாரி நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. என்ன ஒரு ஃப்ரேம்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல கொஞ்சம் நான் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அதாவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவன் வந்து ஒரு 2 பேர கொலை பண்ணி புதைச்சு வச்சுட்டேன். அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இடத்த வந்து பார்க்கறதுக்காக இவன கூட்டு வந்து போயிருப்பான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இடத்த இவங்க காட்டுறதுக்கு வந்து பிளான் போட்டிருக்க மாட்டாங்க. அது எப்படின்னா, அது ஒரு பனியான இடம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருப்பான், அப்போ வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது டக்குனு ஒரு பிரேக் பிடிச்சு அப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த இடத்துல பிரின்சிபால போதை ஊசியெல்லாம் போட்டு இவங்க அப்பங்காரன் என்ன பண்ணிருப்பான், அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பான். ஓகேங்களா? ஒரு மாரி தள்ளாடி மாரி நிக்க வச்சிருப்பான். இவங்க பணி முடிஞ்சதுனால இவங்களுக்கு சரியா வந்து கண்ணு வந்து தெரிஞ்சிருக்காது. இவங்க ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்குனாங்க. அது அவங்க மேல தான் ஏறி வந்து இறங்கியிருப்பாங்க. இவங்க நினைச்சிருப்பாங்க, சரி ஏதோ ஒரு சம் கார் இஷ்யூவா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கும் அந்த மாரி நினைச்சிருப்பாங்க. அவங்கள இவங்க தான் கார ஓட்டி அவங்க கொலைய பண்ணியிருப்பாங்க. என்னடா இது நம்ம மேலயே கேஸ் வந்துச்சான்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு சீன் இருக்கும் பாருங்க படத்துல. டேய் வேற லெவல்ல எடுத்திருக்கீங்கடா.
அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்ப பார்த்தாலும் இவரு வந்து ஒரு டெடி பியரே வந்து சுத்திட்டே இருக்கிறாரா, அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா செக் பண்ணும்போது, அந்த டெடி பியருக்கு பின்னாடி தாங்க ஒரு பென் டிரைவ் மாரி இருக்கும். ஓகேங்களா? அத புடிச்சு அதாவது இது இவங்க அப்பா தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த உண்மையான அந்த பிரின்சிபால் அவங்க டார்ச்சர் பண்ணி சின்ன குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேல தண்டனை பண்ணணும். அதுக்காக தான் இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணுவாரு, இது வெளிய தெரிஞ்சா அவங்க ஸ்கூல வந்து இழுத்து மூடிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆபிரகாம் வந்து பிளான் போட்டு இவன வந்து கொலை பண்றதுக்கு வந்து பிளான் வந்து போடுவான். அந்த ஆபிரகாம யார் வந்து கொலை பண்ணியிருப்பான்னா, நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருப்பாரு. அதான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு சீன்ல வந்து இந்த மாரி இந்த ஜெயிலுக்குள்ள வந்து சண்டைலாம் நடந்துச்சு. அதுல வந்து ஒருத்தர வந்து கொன்னுட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது. இவங்க அப்பாவ கொலை பண்ணதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணான்ல, அவன தான் நம்ம ஹீரோ வந்து சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு மீட்டிங்லாம் போட்டு, ஒரு சால்வ்லாம் போட்டு இவர வந்து பாராட்டுறாங்க. அவர் அந்த மென்டாலிட்டி ப்ராப்ளம் தான். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வந்து அவங்கள கூட்டு வந்து பெருமைப்படுத்துற மாரி சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த பென் டிரைவ்ல இவங்களோட அப்பா வந்து சேகரிச்ச டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஃப்ரேம்ல வந்து டிவில வந்து போடுறாங்க. இந்த மாரி சின்ன பசங்கலாம் இந்த மாரி டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பக்குவமா சொல்லி தான் பாடம் நடத்தணும். இந்த மாரி கொடுமை பண்ணியே நம்ம ஹீரோவோட பொண்ண வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம சசி அவரு என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க குழந்தைய வந்து தத்தெடுத்துப்பாருல்ல ஒரு குழந்தைய. ஸோ அவங்க கூட அவர் வந்து சரசமாகிற மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அ அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ற மாரி காட்டுறாங்க. அடுத்து அந்த ஃப்ரேம்ல வந்து அந்த இவங்கள வந்து காட்டுற மாரி காட்டுறாங்க. அதாவது என்னது, அ நம்ம பிரின்சிபால் இருக்காங்களா, அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அத வந்து காட்டி இந்த சீன வந்து என்ன பண்றாங்க, அப்படியே வந்து படத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படி இருந்தது காய்ஸ் இந்த படம்? கொஞ்சம் வந்து அங்கங்க நீங்க கேட்கும்போது ஒரே குழப்பமா இருக்க மாரி தான் இருக்கும். என்னடா இவன் என்னத்தையோ உளறிட்டு இருக்கான்னு இருக்கிற மாரி இருக்கும். ஸ்டார்ட்டிங் அந்த படத்தோட கான்செப்ட்டே இப்படிதாங்க இருக்கும். என்னன்னா, இவன் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணேன்பான். ஒருத்தன புதைச்சேன்பான். அங்க போய் பார்த்தா அவங்க இருக்கவே மாட்டாங்க. இன்னொரு ஒரு இடத்துல உயிரோட இருப்பாங்க. ஓகேங்களா? இவன் ஒய்ஃப என்ன பண்ணுவான், இவன் தான் நான் ஊசிய வச்சு கொலை பண்ணேன்னு இருப்பான். கடைசியில பார்த்தீங்கன்னா, இவனே கொலை பண்ணியிருக்க மாட்டான். இன்னொருத்தன் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணியிருப்பான். லாஸ்ட்டா வந்து இதெல்லாம் உண்மைய அவன் பொண்ண வந்து இந்த மாரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு கஷ்டப்படுத்தி அவன் கொன்னதுனால, அத ரிவெஞ்ச் பண்றதுக்கு அதுக்காக என்ன பண்ணியிருப்பான், ரிவெஞ்ச் பண்ண எல்லாரையும் கொன்றுப்பான். அப்பாவியா போயிட்டு என்ன பண்ணிருப்பான், அங்க போய் இவன் வந்து பேசியிருப்பான். அவங்க கேட்டபோது, இவன ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இது பண்ணிருவாங்க. இப்படி எல்லா இதுலயுமே இவனுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாவே அமைஞ்சிரும். ஸோ, இவன் கூட இருக்க அந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அவன் வந்து மாட்டி விட்டு, நம்ம ஹீரோ வந்து சைலன்ட்டா போயிருவாருங்க. இதாங்க அந்த படம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பார்க்காதவங்க, நம்ம YouTubeல இந்த படம் வந்திருக்கு. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. மேபி நெறைய பேர் பார்க்கலாம் டைம் இருக்காது. 1 ஹவர் 2 ஹவர் உட்கார்ந்து எவன்டா பார்ப்பான் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். பாய் காய்ஸ். நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்கள சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். திஸ் இஸ் பரமேஷ்.